கிச்சனில் உங்களுடைய டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிரியாணி மாஸ்டர் சொன்ன சீக்ரெட் தாங்க. பாருங்க, பிரியாணி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கிலோ கணக்கில் பூண்டெல்லாம் உரிக்கிறதால இந்த டிப்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோசை கல்லோ இல்லை வந்து ஒரு பிளேட் கனமான பிளேட்டோ வந்து அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பூண்டை வந்து போட்டுட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக வந்து அந்த பூண்டுடைய தோல் மட்டும் உங்களுக்கு ஹீட் ஆனால் போதும். பூண்டு வந்து வேகக்கூடாதுங்க. ஸோ பூண்டுடைய தோல் மட்டும் ஹீட் ஆகிற வரலும் நீங்கள் இதை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ண பிறகு இந்த பூண்டை வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை வந்து ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக்ல இந்த பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போதே உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 10 டைம்ஸ் வந்து நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம துணி துவைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஜஸ்ட் தரையில் போட்டு தட்டினீங்கன்னா போதும். ஒரு 10 டைம்ஸ் ஆச்சும் நல்லா தட்டணும். அப்போ தான் வந்து தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு முறத்திலேயோ ஒரு பிளேட்லையோ மாற்றிட்டு அந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாங்க. எல்லாமே வந்து தனியாக வந்துட்டு இருக்கு. நான் எடுத்திருந்தது வந்து ஒரு கையளவுக்கு பூண்டு வந்து எடுத்திருந்தேன். அதில் ஒரே ஒரு பூண்டு மட்டும் தான் தோல் உரியாமல் இருந்தது. மற்ற பூண்டு எல்லாமே தோல் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.